ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரேஷன் ஷைன் பிரைடல் பொட்டிக் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட் கோசி. இன்னைக்கு நான் உங்களை பார்க்குறதுக்கு 2 டாப்பிக்கோடு வந்திருக்கேன். என்ன அந்த 2 டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் டீட்டெயிலாக ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, ஒரே கிளைண்ட்டோட மெஷர்மெண்ட் பட் வந்து அவங்களோட அளவு வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம், அவங்களோட அளவு ப்ளவுஸ் வச்சு ஒன்று கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன்ஸ், என்னென்னலாம் மெஷர்மெண்ட்ஸ் வந்து மாறுது, அதில் வந்து அளவு எடுத்து பண்ணும்போது என்ன ஷோல்டர் வருது, எவ்வளோ ஆர்மல் வருது, அண்டர் பஸ்ட் எவ்வளோ வருது, அதே அளவு ப்ளவுஸில் வந்து அவங்களுக்கு எப்படி வருது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஒரு மாஸ்டர் கோர்ஸ் மாதிரி நான் இந்த ப்ளவுஸை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூவாக பாருங்கள். இந்த இடையில உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக வீடியோ முடிஞ்ச உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இதுக்கு உங்களுக்கு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இது வந்து கஸ்டமரோட அளவு ப்ளவுஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கடையில் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, மேபி அவங்க வீட்டிலே கூட ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஹெம் பண்ணாமல் ஒரு நார்மல் ஒரு ஸ்டிச்சஸே போட்டுட்டாங்க. அதே மாதிரி இந்த பட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரா எஜஸ் தெரிகிற மாதிரி ஒரு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ்லலாம் வந்து எந்த ஒரு ஓவர்லாக் எதுவுமே போடலை. ஸோ ஒரு நார்மலான ஒரு ஃபினிஷிங்கில் இது கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளவுஸை அளவாக கொடுத்து நம்மளுடைய ஷைன் அரேஷன் ஷைன் பிரைடல் பொட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து இதே அளவு ப்ளவுஸை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, மற்ற இடத்துலலாம் 200 தானே வாங்குறாங்க, 100 தானே வாங்குறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கீங்கன்னு நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் நான் கொடுக்குறேன். இது வந்து ஒரு கம்மி ரேட்டில் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபினிஷிங் நீங்கள் பார்த்தீங்கனாலே இதோட டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். எவ்வளோ ஒரு, அதாவது ஒரு ப்ளவுஸுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வெளிப்புறத்தில் எந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்கோ அதே மாதிரி அதோட இன்சைட்லேயும் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து இருக்கணும். ஸோ நம்மளுடைய ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எந்த அளவுக்கு வந்து ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் நம்ம கொடுத்துருக்கோமோ, ஆமோலாம் ஜாயின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஜாயிண்ட் இருக்கும். இந்த பாட்டம், ஷோல்டர், நெக்கோட ஷேப்பெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஈவன் இந்த பேக்கில் டாட் பிடிக்கிறது கூட எங்கே பிடிச்சிருக்காங்கன்றதே தெரியாத அளவுக்கு ஒரு நீட்டான ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இந்த கப் ஷேப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு ஷேப் வருதுன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு வித்தவுட் லைனிங்காக இருந்தாலுமே கூட அதை ஒரு நீட்டாக வந்து நம்ம ஓவர்லாக் பண்ணிவிட்டு நெக்லைன்லாம் வந்து ஒரு நீட்டாக எம்மிங் பண்ணி இங்கே ஹிப்பிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம மடித்து தைக்காமல் ஒரு 1 இன்ச்சஸ்க்கு கிளாத் கொடுத்து நம்ம ஒரு கிரிப்பான ஒரு ஸ்டிப்னஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபினிஷிங் நம்ம இவ்வளோ ஃபினிஷிங் நம்ம கொடுக்கறதுனால தான் பொட்டிக்கில் வந்து ரேட் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அது தெரியாத சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ப்ரைஸ் பற்றி பார்கென் பண்ணுவாங்க. பட் நான் அதுக்காக இப்போ சொல்லலை. ஸோ இதே ஃபினிஷிங் நீங்களுமே உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்க்க உங்களுக்கே வந்து ஒரு ஸ்டிச்சிங் மேலே ஒரு லவ்விங் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இந்த கிளைண்ட்டு கொடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நம்ம ஃபோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் ப்ளவுஸ்க்கு எடுப்போம். ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ரா எஜஸ் இருக்கிற மாதிரியும், ஆப்போசிட் சைடில் கரைப்பகுதி இருக்கிற மாதிரியும், நம்ம பக்கம் வந்து ஆன்ஃபோல்டு இருக்கிற மாதிரி ஒரு நீட்டாக வந்து நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் அப் அண்ட் டவுன்லாம் கட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ப்ளவுஸோட ராங் சைடில் நீட்டாக திருப்பிட்டு நல்லா வந்து அயன் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
இந்த லைனில் ஃபஸ்ட்டு நம்ம வைக்கணும். வைக்கும் பொழுது நெக்கோட கார்னர் மட்டும்தான் வந்து இந்த ஃபோல்டிங்கில் வந்து டச் ஆகிருக்கும். இந்த பாட்டம் வந்து டச் ஆகாது. பிகாஸ் நம்ம இங்கே டாட் பிடிக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பேக் பார்ட் வந்து இப்படி க்ளோஸ்ட் ஆகிறதுனால இந்த லைன் வந்து டச் ஆகாது. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி வைப்பீங்க. இப்படி வைக்கும் பொழுது நெக்கும் ஆட்டோமேட்டிக்காக அகலமாயிடும். இங்கே இப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த லைனில் வந்து உட்காராது. ஸோ நம்மளுடைய இந்த லைனில் நம்மளுக்கு பாட்டம் உட்காரணும், பேக்கோட பாட்டம். நெக்கு மட்டும்தான் கரெக்டாக இந்த ஃபோல்டிங்கில் இருக்கணும். இந்த நெக்கு வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நீட்டாக எல்லாமே கரெக்டாக சீட் ஆனோன்னு இந்த ஹார்மோனோட கிராச் லைன், இந்த ஹார்மோனோட ரா எஜஸ் கிட்ட ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே இங்கே தான் நம்மளுடைய பேக்கோட பாடி வந்து இங்கே தான் முடியுது. இந்த இடத்துல ஒரு லைன் போடுங்க, சைடில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த பேக் டாட்டோட மெஷர்மெண்ட் ஆல்ரெடி இங்கேயே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதனால் இங்கே அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அகெயின் ஷோல்டரோட ரா எட்ஜஸ், லென்த், அதுக்கு மேலே ஷோல்டர் அட்டாச்சிங், நெக்கோட கார்னர் அதுக்கு உள்ளடங்கின மாதிரி ஒரு 1/4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டை அப்படியே உள்ள ஃபோல்டு பண்ணிட்டு நெக்கோட ஷேப்புக்கே அப்படியே நம்ம இதை வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ் எடுத்துட்டு அதோட ஷேப்புக்கே நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணுறோம். பண்ணிவிட்டு பேக் எடுத்துடலாம். பேக் எடுத்துகிட்டு இந்த லைன்ஸ்லாம் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே 5.25 இன்ச்சஸ் இருந்தது, அதே 5.25 இங்கே எடுத்துக்கலாம். இவங்களோட ஹார்மோல் 6.5 இன்ச்சஸ் வந்திருக்கு அளவு ப்ளவுஸில். ஸ்கேல் யூஸ் பண்ணி கர்வ் லைன் போட்டுக்கலாம். நெக்கு அதில் என்ன ஷேப் இருந்ததோ அதே ஷேப் நான் எடுத்துக்கிறேன். பேக் டாட்டோட வித்து 4 இன்ச்சஸ் இருக்குது, அதே 4 இன்ச்சஸ் நம்ம இங்கே வச்சிடலாம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு டாட்டோட லென்த்து 4.25 இருக்குது. ஸோ 4.25 வச்சிடலாம். அப்படி இப்போ பேக் வந்து பர்ஃபெக்டாக மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணி எடுத்துடலாம். எப்போவுமே இந்த ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதே மெஷர்மெண்ட் இங்கே வருதான்னு ஒன்ஸ் நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கணும். இங்கே 3.5 இன்ச்சஸ் இருக்குது, அதே 3.5 இன்ச்சஸ் இங்கே வரணும். அதாவது மிட் ஆர்மோல் கிட்ட இங்கே வரணும். அவங்களோட அளவு ப்ளவுஸ்லேயுமே கூட அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு சில டூல் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணும் பொழுது ஏதாவது நம்மளே அறியாமல் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிவிடுவோம். இப்போ இந்த கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணுறது எல்லா இடத்துக்குமே இது மேட்ச் ஆகலை. ஏன்னா இவங்களுக்கு நெக்கோட
கார்னரில் இருக்கக்கூடிய வித்தை விட இந்த இடத்துல இருக்கக்கூடிய வித்தை அகலமாக இருக்கிறதுனால ஒரு நல்ல டீப் வருது. ஸோ இந்த இடம் ரொம்ப சின்னதாக இடக்கூடாது. ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் வந்து ஸ்லீவ் வந்து ஆமோல் மேலே வந்து ஏறிடும். இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சுட்டு இதை நீங்கள் பேக்கோட டாட் வந்து டார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் பார்ட் இப்போ கட் பண்ணலாம். அப்படியே பேக்கை வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை வந்து ட்ரேசிங் பண்ணலாம் சுற்றி. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் பேக் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட்டு வெளியில் வர மாதிரி வச்சு இப்போ ஒரு ஃபோல்டிங் பண்ணிடணும். இப்போ அந்த ஃப்ரண்ட்டோட கர்வ் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 1/4 இன்ச்சஸ் மேலே வந்து நம்ம மார்க்கிங் பண்ணிக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு பட்டிக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து 1 இன்ச்சஸ்க்கு கீழே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து 1/2 இன்ச்சஸில் வந்து ஒரு ரா எஜஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு டாட் பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த லைன்லேருந்து ஒரு 1 இன்ச்சஸ்க்கு நான் கீழே எடுத்துக்கிறேன். அகெயின் அப்படியே நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு மார்க் வச்சிடலாம். இந்த ரா எஜஸ் கிட்ட ஒரு மார்க் வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே தான் வந்து ஹூக் பட்டி ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு வந்திருக்கும். ஹூக் பட்டி கிட்ட வச்சுட்டு இப்போ இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் ஆர் 1/2 இன்ச்சஸ் வந்து நம்ம எக்ஸஸாக வைக்கணும். பிகாஸ் இந்த சைட் டாட் இருக்குது இதில். அகெயின் பஸ்ட் பாயிண்ட். இந்த ஹூக் பட்டியிலேருந்து ஒரு லைன் 1/2 இன்ச்சஸ் உள்ளே வச்சு அபெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோம். அதுலேருந்து அப்படியே சைட் பார்ட் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சஸ் உள்ளே வந்து நம்ம சீம்காக விடணும். இந்த அபெக்ஸ் பாயிண்ட் லைனில் வந்து இந்த ப்ளவுஸோட மார்க்கை வந்து பண்ணுறோம். ஷோல்டர்லேருந்து அபெக்ஸ் பாயிண்ட், அபெக்ஸ் டு அண்டர் பஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு அபெக்ஸ் மிடில் பஸ்ட்டில் ஒரு லைனும் அண்டர் பஸ்ட்டில் ஒரு லைனும் போட்டுக்கோங்க. இதில் வந்து அவங்க டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஒன்றரை இன்ச்சஸ் பிடிச்சிருக்காங்க. அதே 1/2 இன்ச்சஸ் நம்மளும் பிடிச்சிடலாம். இந்த ஹூக் பட்டிக்காக வெளியில் ஒரு 1/2 இன்ச்சஸ் இருக்கும். அதோடு சேர்த்து ஓவரால் ஃப்ரண்ட் பட்டி வந்து 10 இன்ச் இருக்குது.
10 இன்ச்சு போக பேலன்ஸ் 3.5 inches இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு 1.5 போச்சுன்னா ஊக்பட்டிக்காக நம்மளுக்கு ஒரு 1/2 inches. ஸோ இந்த ஷேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த கிளைண்ட் வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து பஸ் பாயிண்டில் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம ஃப்ரண்ட்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸான ஒரு ஷேப் கொடுக்கலாம். இந்த ஷேப் என்ன ஆகும்னா இந்த பஸ் பாயிண்ட் வந்து நல்லா ஒரு ஷார்ப் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இந்த லைனெல்லாம் மீட் பண்ண வச்சிடலாம். சைட் டாட் எங்கே இருக்குன்றதை நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இந்த கர்வ் லைனில் வச்சு எந்த இடத்துல இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருங்க. அதோட லென்த்து எவ்வளோன்றதையும் கண்டுபிடிச்சிருங்க. அகெயின் இது அப்பெக்ஸ் பாயிண்ட்டை விட ஒரு 1/2 inchesக்கு மேலே இருக்குது. இதோட லென்த்து இந்த இடத்துல இருக்குது. எப்போவுமே ஃப்ரண்ட்டோட கர்வ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணி எடுத்துடலாம். கம்பல்சரி இந்த நாச்சஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் ரைட் சைடோட ஃப்ரண்ட்டும் லெஃப்ட் சைட் ஃப்ரண்ட்டும் நம்மளுக்கு ஈக்குவலாக வரும். ஓகே, நம்ம பட்டி வெட்டலாம். டுவெல் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் இருக்குது பட்டி. வித்து ஒரு 1.5 inches வந்து ஃபோல்டிங்காக எடுத்துக்கலாம். 2.5 inches இருக்குது. இந்த கேப் வந்து 2.5 inches இருக்குது. 1 inches ஆட் பண்ணி 3.5 inches எடுத்துக்கோங்க. சைடில் வந்து 2.5 inches இருக்குது. இங்கேயும் 3.5 inches எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த 2 லைனையும் மீட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் 4.5 inches இருக்குது. 4.5 inchஸில் கீழே 1 inchesக்கு வந்து லோ பண்ணிவிட்டு இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த ஷேப் பர்ஃபெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாட்டில் வைங்க. இந்த ஷேப்பை பாருங்கள். மறுபடியும் செகண்ட் டாட்டில் வச்சு இந்த ஷேப்பை பார்த்துக்கோங்க. எப்போவுமே நான் அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு பேக்கு மட்டும்தான் அளவு ப்ளவுஸை ஃபாலோ பண்ணுவேன். பட்டி ஸ்லீவ் எல்லாமே என்னோட மெத்தடில் தான் நான் வந்து கட்டிங் பண்ணுவேன். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவுக்கு எப்படி இந்த கிராஸ்லேருந்து இந்த கிராஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 9.25 inches இருக்குது. 9 quarter இருக்குது.
எப்போவுமே ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் ஒரு பக்கம் மட்டும்தான் போடணும். அதனால் நீங்கள் இப்படி வந்து மார்க் பண்ணாமல் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு சைடு மட்டும் ஜாயிண்ட் போட்டால் போதும். அதே 9.25 இன்ச்சஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லீவ் அட்டாச்சிங்காக எடுத்துக்கோங்க. 9 இன்ச்சஸ் அவங்க ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. ஸோ 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா அட்டாச்சிங்காக ஆட் பண்ணி 9.5 இன்ச்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஸ்லீவுன்றதுனால ஒரு 3.25 இன்ச்சஸ் நான் கீழே டவுன் எடுத்துக்கிறேன். 7 இன்ச்சஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ஸ்லீவுக்குமே ஒரு 3.25 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக நல்லாவே கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து நீங்கள் கர்வ் வந்து கொடுத்துருங்க. இப்போ ஜாயிண்ட் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டு லேயர் இருக்கக்கூடிய கிளாத்தை கீழே வச்சுக்கோங்க. அந்த கிளாத்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு உள்ளே இருக்கிற மாதிரி அந்த கீழே இருக்கக்கூடிய லேயர் வச்சுக்கோங்க. இப்போது ஸ்லீவோட ஷேப்புக்கு அப்படியே நீங்கள் மார்க்கிங் பண்ணுங்கள். ஸ்லீவோட ஜாயிண்ட் நம்ம வெட்டிட்டோம். இந்த ஜாயிண்ட் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கம்பல்சரி உடனே இதில் வந்து நம்ம ஸ்டேபிள் பண்ணிடணும். இப்போ ஜாயிண்ட் பக்கம் எப்போவுமே வந்து நம்ம பேக்கு தான் வைக்கணும். ஃப்ரண்ட்டு வந்து ஜாயிண்ட் இல்லாத பக்கம் தான் ஃப்ரண்ட்டு கர்வ் எடுக்கணும். ஃப்ரண்ட்டு கர்வ் ரொம்ப கம்மியாக ஆரம்பித்து 1/2 இன்ச்சஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு போய் சென்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு முன்னாடியே அதை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ நம்ம லைனிங் வெட்டிட்டோம். இது எப்படி ஒரிஜினலில் போட்டு கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி கிளாத்து வச்சுருக்கேன். ஆப்போசிட்டில் கரைப்பகுதி, ரைட் லெஃப்ட் ரா எஜஸ், நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண எல்லா பார்ட்ஸையுமே இந்த ஒரிஜினல் மேலே அசெம்பிள் பண்ணணும். ஸோ ஒரு பார்ட்ஸை நம்ம கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டே அசெம்பிள் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபேப்ரிக் எப்படியாவது நம்ம சேவ் பண்ண முடியுதான்னு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிக்கணும். சுற்றி 1/2 இன்ச்சஸ் எக்ஸஸாக விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஓகே, இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அளவு எடுத்தது இதே கிளைண்ட்டோட அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணுறது எப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்தது இதே கிளைண்ட்டோட அளவை வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். கம்மிங் சூன் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம உடனே அப்லோட் பண்ணிவிடுவோம். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ளவுஸையும் அந்த ப்ளவுஸையும் கம்பேர் பண்ணி இதோட ஷோல்டர் எவ்வளோ இருக்குது, நம்ம அளவு எடுக்கிறதோட ஷோல்டர் எவ்வளோ இருக்குது, இதோட ஹார்மோல் எவ்வளோ இருக்குது, அளவு எடுக்கிறதோட ஹார்மோல் எவ்வளோ இருக்குது, இதில் அண்டர் பெஸ்ட் நம்ம என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கோம், டாட் எவ்வளோ பிடிச்சிருக்கோம், அதில் நம்ம என்ன வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறோமா இல்லை அதே மாதிரியே வருதா அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கட் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு அதுலேருந்து எதனா டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.